Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரான்ச் அண்டு பவுண்டு டெக்னிக்கை பயன்படுத்தி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஃபைண்ட் த ஆப்டிமல் சொல்யூஷன், அதாவது நம்மளுக்கு மினிமம் காஸ்ட் உள்ள சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறோம். யூஸிங் பிரான்ச் அண்டு பவுண்ட் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஃபார் த ஃபாலோவிங் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். நம்மளுக்கு 4 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டி. இவங்க எல்லாருமே பர்சன்ஸ். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஜாப்ஸ், ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3, ஜாப் 4 எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேபிளை பயன்படுத்தி இதுலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாபை நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். சரி, மொதல் ஸ்டெப் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். லோவர் பவுண்ட் ஷார்ட்டாக எல்பின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த லோவர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஏ பர்சனுக்கு எது ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கு, 2. அப்போ 2 ப்ளஸ். நெக்ஸ்ட் பிக்கு எது கம்மியாக இருக்கு, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 3 தான். ஸோ 3 ப்ளஸ். சிக்கு எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1 ப்ளஸ். டிக்கு எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஒரு ஆட் பண்ணால் 10. ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லோவர் பவுண்டை கண்டுபிடிக்கணும், 10. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் 2, முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏ பர்சனுக்கு ஜாபை அசைன் பண்ண போகிறோம். இந்த ஏ பர்சன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஜாப் அசைன் பண்ண போகிறோம். ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3, மொத்தம் 4 ஜாப் இருக்குது. இந்த 4 ஜாபில் ஏதாவது ஒரு ஜாப்பை இப்போ நம்ம செட் பண்ணி கொடுக்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, ஏக்கு வந்து ஜாப் 1 செட் பண்ணலாம். ஏக்கு ஜாப் 1 செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு லோவர் பவுண்ட் எப்படி எழுதணும், லோவர் பவுண்ட் ஈக்குவல் டு ஏக்கு ஜாப் 1 எவ்வளோ வேல்யூ இருக்குங்க, 9. ஸோ 9 ப்ளஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஜாப் 1 ஃபுல்லாக இது பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பிக்கு போகணும். பிக்கு பாருங்கள், பியில் ஜாப் 2, ஜாப் 3, ஜாப் 4 எது லோவஸ்ட் வேல்யூ 3. சியில் எது லோவஸ்ட் வேல்யூ, ஜாப் 2, ஜாப் 3, ஜாப் 4ல் 1. டிக்கு இந்த 3ல் எது லோவஸ்ட் வேல்யூ 4. அதாவது நம்ம ஜாப் 1 செட் பண்ணுறோன்னா இது மொத்தமாக மூடிட்டு இதுக்கு மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், இந்த ஏரியாவில் மட்டும். ஸோ லோவஸ்ட் வேல்யூ 3, 1, 4. ஸோ 3 ப்ளஸ் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 17. ஸோ நான் ஏ ஜாப், அதாவது ஏக்கு ஜாப் 1 செட் பண்ணுறேன்னா எனக்கு அதோட காஸ்ட் வந்து 17 வருது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, இப்போ ஏக்கு ஜாப் 2 செட் பண்ண போகிறேன். ஏக்கு ஜாப் 2 செட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த ஜாப் 2 அப்படியே ஃபுல்லாக மறைச்சிக்குங்க. மறைச்சிட்டு, ஓகேங்களா, இது ஃபுல்லாக மறைச்சாச்சுங்களா? இப்போது இதை மறைச்சிட்டு பேலன்ஸ் இருக்க 6, 3, 7 இருக்குது. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 3. 5, 1, 8 இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1. 7, 9, 4 ஸ்மாலஸ்ட் நம்பர் 4. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 10 இதோட காஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் ஏக்கு ஜாப் 3 அசைன் பண்ண போகிறேன். ஏக்கு ஜாப் 3 அப்போ 7 மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த காலம் ஜாப் 3 அப்படியே மொத்தமாக மறைச்சிடுங்க. மறைச்சிட்டு 6, 4, 7 எது சின்ன நம்பர் 4. 5, 8, 8ல் சின்ன நம்பர் 5. 7, 6, 4 சின்ன நம்பர் 4. இப்போ அப்படியே ஆட் பண்ணுங்க. 7 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் 20. இப்போ ஏக்கு ஜாப் 4 அசைன் பண்ண போகிறோம். அப்போ 8 ரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போது ஜாப் 4 மொத்தமாக மூடிடுங்க. இப்போது நம்மளுக்கு பிசிடிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 6, 4, 3ல் எது சின்ன நம்பர் 3. 5, 8, 1ல் சின்ன நம்பர் 1. 7, 6, 9ல் சின்ன நம்பர் 6. ஸோ ஆட் பண்ணுங்க. 8 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 18. இப்போ நம்மளுக்கு ஏக்கு வந்து ஜாப் 1 அசைன் பண்ணும், ஜாப் 2 அசைன் பண்ணும், ஜாப் 3 அசைன் பண்ணும், ஜாப் 4 அசைன் பண்ணும். இதில் இது ஸ்மாலஸ்ட் லோவர் பவுண்ட் வேல்யூ பாருங்கள்
17, 10, 20, 18. ஸோ 10 தான் வந்து ஸ்மால். அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிடலாம், ஏக்கு ஜாப் 2வை செட் பண்ணிடலாம், ஏன்னா அதுதான் லோவஸ்ட் வேல்யூ. ஏக்கு ஜாப் 2வை செட் பண்ணியாச்சு, கரெக்டுங்களா? ஏக்கு ஜாப் 2வை செட் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அசைன் ஜாப் ஃபார் பி. இந்த பிக்கு ஜாபை அசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 3 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஜாப் 1 அசைன் பண்ணலாம், ஜாப் 3 அசைன் பண்ணலாம், ஜாப் 4 அசைன் பண்ணலாம். 3 தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் 1 அசைன் பண்ணும். ஸோ இப்போ பிக்கு ஜாப் 1 அசைன் பண்ணால் 6 எடுத்துக்கணும், கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜாப் 1ஐயும் இந்த ஜாப் 2வையும் என்ன பண்ணோம், இந்த ஜாப் 1 ஜாப் 2 அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த ஜாப் 3 ஜாப் 4ல் மட்டும் நமக்கு சிக்கும் டிக்கு வேல்யூ பார்க்கணும். 1 பெருசு, 1 சின்னதா 8 சின்னதா, 1 தான் சின்ன நம்பர். இப்போ டிக்கு பாருங்க 9, 4, இதில் எது சின்ன நம்பர், 4 தான் சின்ன நம்பர். இப்போ வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுங்க. 2 + 6 + 1 + 4 = 13. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இப்போ பி பர்சனுக்கு இப்போ ஜாப் 3 அசைன் பண்ண போகிறேன். இப்போ ஜாப் 3 அசைன் பண்ண போகிறேன் பிக்கு. அப்போது 3 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப் 2 ஜாப் 3 ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ஜாப் 1 ஜாப் 4 தான் பார்க்கணும். சிக்கு 5 சின்னதா 8 சின்னதா, 5 தான் சின்னது. 7 சின்னதா 4 சின்னதா, 4 தான் சின்னது. இப்போ அப்படியே ஆட் பண்ணுங்க. 2 + 3 + 5 + 4 = 14. இப்போ அடுத்து இப்போ நான் பிக்கு ஜாப் 4 அசைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஜாப் 4 இருக்கு 7 ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜாப் 2 ஜாப் 4 விட்டுருங்க. இப்போது சிக்கும் டிக்கு மார்க் பண்ணும். ஜாப் 1 ஜாப் 3 5, 1 இதில் எது சின்ன நம்பர், 1 தான் சின்ன நம்பர். 7, 9 இதில் எது சின்ன நம்பர், 7 தான் சின்ன நம்பர். ஆட் பண்ணுங்க. 2 + 7 + 1 + 7 ஆட் பண்ணால் 17, ஓகேங்களா? இப்போது நம்ம இதில் ஒரு ஃபைனலாக நம்ம ஒரு முடிவுக்கு வர போகிறோம். அதாவது 13, 14, 17 இதில் எது சின்ன நம்பர், 13 தான் சின்ன நம்பர், இதுதான் ஸ்மால். அப்போ நம்ம பி பர்சனுக்கு என்ன ஜாப் அசைன் பண்ணிடலாம், ஜாப் 1 அசைன் பண்ணிடலாம். அப்போது பி பர்சனுக்கு ஜாப் 1 அசைன் பண்ணிடலாம். அப்போது அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பி பர்சனுக்கு ஜாப் 1 அசைன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், அசைன் ஜாப் ஃபார் சி. சிக்கு வந்து ஜாப் அசைன் பண்ண போகிறோம். ஒன்றுனா என்ன பண்ணலாம், ஒன்று ஜாப் 3 அசைன் பண்ணலாம், இல்லை ஜாப் 4 அசைன் பண்ணலாம். 2 சாய்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கு ஜாப் 3 அசைன் பண்ணும். சிக்கு ஜாப் 3 அசைன் பண்ணும். அப்போ இந்த 1 ரவுண்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஜாப் 1 ஜாப் 2 ஜாப் 3 எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ டிக்கு மிச்சம் இருக்கிறது இங்கே ஒரு வேல்யூ தான், ஓகேங்களா? அப்போது 4 ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணுங்க. 2 + 6 + 1 + 4 2 + 6 + 1 + 4 வருது 13. நெக்ஸ்ட் இப்போ சிக்கு ஜாப் 4 அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜாப் 1 ஜாப் 2 ஜாப் 4 க்ளோஸ். அப்போ டிக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஜாப் 3 மட்டும்தான். ஸோ ரவுண்ட் பண்ணிவிடுங்க. 2, 6, 8, 9 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரும் 25. இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். இங்கே 13 இருக்குது, ஆன்சர் 25 இருக்குது. இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13 தான் ஸ்மால். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சி பர்சனுக்கு ஜாப் 3 அசைன் பண்ணலாம். சி பர்சனுக்கு ஜாப் 3 அசைன் பண்ணலாம். ஸோ ஏ பர்சனுக்கு ஜாப் 2, பி பர்சனுக்கு ஜாப் 1, சி பர்சனுக்கு ஜாப் 3. அப்போ டிக்கு என்ன ஜாப் தான் மிச்சம் மீதி இருக்குது, ஜாப் 4. அது அப்படியே லாஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லிட வேண்டியதான். டிக்கு மிச்சம் மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஜாப் தான், இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறது. ஸோ டிக்கு ஜாப் 4. இதோட ப்ராப்ளம் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் அசைன்மெண்ட் எழுத போகிறோம். பர்சன் ஏபிசிடி, ஏக்கு என்ன ஜாபு, ஜாப் 2, அதோடைய காஸ்ட்டு 2. பிக்கு என்ன ஜாபு, 1, ஸோ அதோட காஸ்ட்டு 6. சிக்கு என்ன ஜாபு, ஜாப் 3, அதோடைய காஸ்ட்டு 1. டிக்கு என்ன ஜாபு, ஜாப் 4, அதோடைய காஸ்ட்டு 4. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 6 + 1 + 4 13. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச மினிமம் காஸ்ட், ஓகேங்களா? டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.